சென்னையில் குடும்ப பிரச்சனையால் வானத்தை நோக்கி ஏர் கண்ணால் சுட்ட நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையை அடுத்த அய்யப்பாக்கத்தை சேர்ந்தவர் ஜான் போஸ்கோ, வயது 59. இவரது மனைவி அனுராதா. இவருக்கு சொத்து பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். 4 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்து வரக்கூடிய நிலையில அனுராதா அவரது மகன்களுடன் அமைந்தகரை பகுதியில வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் ஜான் போஸ்கோவுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக கண் அறுவை சிகிச்சையானது செய்ய இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார். இதனால தனது பிள்ளைகளை அழைப்பதற்காக அவர் அமைந்தகரையில இருக்கக்கூடிய அந்த NSK நகர்ல அவரது மனைவி வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது அவர் மகன்களை அனுப்பி வைக்குமாறு கூறிய போது அவர்களோட மனைவிக்கும் அதே போன்று இவருக்கும் மீண்டும் பிரச்சனை அங்க நிகழ்ந்திருக்கிறது. அப்போது அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக அவர் கையில் வைத்திருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து மேலே சுட்டு அவர் மிரட்டியதால அங்கு சிறிது நேரமானது பரபரப்பானது ஏற்பட்டு அவர்கள் அச்சத்துல உடனடியாக இது குறித்து அனுராதா அமைந்தகரை காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்ட போது ஜான் போஸ்கோ அப்போது உங்கள் அம்மாவை சுட்டுவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என கூறி அவர் பிள்ளைகளிடம் மிரட்டியதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில அவர் வானத்தை நோக்கி அந்த துப்பாக்கியால சுட்டதாகவும் போலீசாரிடம் விசாரணையில கொடுத்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக போலீசார் அய்யப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு ஜான் போஸ்கோவை அழைத்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது அவர் பயன்படுத்தியது ஏர்கன் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவரது வீட்டில இருந்த அந்த ஏர்கன் மற்றும் அதே போன்று 180 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையில இந்த ஜான் போஸ்கோ என்பவர் ராணுவத்துல கோர் ஆஃப் சிக்னல் குரூப் என்ற இதுல 17 ஆண்டுகளாக அவர் பணியாற்றி 2004ஆம் ஆண்டு அவர் ஓய்வு பெற்றதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 4 மாதத்திற்கு முன்னதாகத்தான் பெரியமேட்டில் இருக்கக்கூடிய கடையில அவர் துப்பாக்கி மற்றும் அதற்கான தோட்டாவை 3500 ரூபாய் கொடுத்து வாங்கி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தற்போது அமைந்தகரை போலீசார் ஜான் போஸ்கோவிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. இதே போன்று அவர் வேறு யாரிடமாவது இது போன்று துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கிறாரா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னையில் குடும்ப பிரச்சனையால் வானத்தை நோக்கி ஏர்கண்ணால் சுட்ட நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.